Hi friends, welcome back to my channel. இது நம்ம JMK ஐம்பொன் கலெக்ஷனுங்க. இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முத்துமணி மாலை பார்க்க போறோங்க, டாலர்ஸ், அட்டிகை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயரிங்ஸ் எல்லாமே நீங்க கேட்டது தாங்க நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். என்னோட கஸ்டமர்ஸ் வந்து நான் யார்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தனோ இந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம முத்துமணி மாலை பார்த்தலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டாலர் வந்து ரெண்டு பீகாக் வச்ச மாதிரி இருக்குங்க. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு டாலர் சைஸில் தாங்க இருக்கும். உங்களுக்கு இதில் பேக் சைட்லாம் வந்து ஃபுல் ஃபினிஷ்டாக தாங்க இருக்கும். எதுவும் செமி க்ளோஸ்டெலாம் கிடையாது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குங்க இந்த டாலரு. இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் தாங்க. கோல்டில் என்ன பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்னில் தாங்க இருக்கும். HSL பார்க்குறதுக்கு உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த டாலரு. இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை வாங்கின என்னோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த முத்து அப்புறம் அந்த அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த ஸ்டோனு. அதுவும் ஏடி ஸ்டோன் தான். இதில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் அங்கங்கே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அது பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த வளையம் அப்புறம் இந்த குக்கிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தாங்க இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோல்டில் என்ன மாதிரி இருக்குமோ வளையம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரோட பேக் சைட் காமிக்கிறேன் பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ்டு தான். இது ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா தான் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் வந்திருக்குங்க. நீங்கள் சொன்னதுனால நான் திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறைய பீஸ் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்க. 4 பீஸ் வந்திருக்கு. யார் கேட்டிங்களோ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டாலர் பார்த்திங்கன்னா நான் டாலர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துமணி மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி கூட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது ஒரு 18 இன்ச் முத்துமணி மாலைங்க. இதில் வந்து சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் 18 இன்ச்சில் அந்த ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி கொண்டு வந்தேங்க. இப்போ இந்த தடவை வேறு கலரில் வேணும் நீங்கள் கேட்டதுனால இந்த கலரில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒயிட் ஸ்டோனும் நான் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மெரூன் ஸ்டோனும் நீங்கள் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அப்புறம் க்ரீன் ஸ்டோன் வேணும்னு கேட்டிருக்கீங்க. க்ரீன் ஸ்டோனும் நான் வந்து ட்ரை பண்ணுறேங்க கொண்டு வரதுக்கு. இப்போதைக்கு இந்த கலர் வந்திருக்குங்க. அப்புறம் ஒயிட்லேயும் வந்து அவைலபிள் இருக்குது வேறு ஒரு முத்துமணியில். அதுவும் பாருங்கள், அதோட குவாலிட்டி இதோட குவாலிட்டி எல்லாம் சேம் தாங்க. எதுவும் வந்து உங்களுக்கு மாறாதுங்க. இப்போ இதில் இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் இயரிங்ஸோட கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வெறும் நீங்கள் அந்த மணி மட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை நான் இயரிங்ஸோட கொண்டு வந்திருக்கேன். அந்த இயரிங்ஸும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் அதுவும் செட்டு வைக்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க. அது நீங்கள் இது ஒரு செட்டு போட்டு நீங்கள் போனாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பாருங்கள். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஃபுல் செட்டு வேணும்னாலும் நான் கொடுப்பேங்க. 24 இன்ச்சு ப்ளஸ் டாலரு, அப்புறம் 18 இன்ச்சு ப்ளஸ் இயரிங் அந்த மாதிரியும் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பவளம் முத்து, அப்புறமா அந்த பால்ஸ் மாதிரி வச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. இது லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் சாம்பிள் கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த தடவை நான் நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன். நான் யார்கிட்டலாம் இல்லைன்னு சொன்னனோ நீ வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இப்போ நான் இதை வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த தடவை ஸ்டாக் கம்மியாக தாங்க வந்திருக்கு. நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன் நிறைய தான். வந்த அப்புறம் நான் வந்து உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன். சரிங்களா? இப்போதைக்கு இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட இன்ச் கணக்கு பார்த்தீங்கன்னா 24 இன்ச் வருங்க. இப்போ நான் இது உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டேங்க. நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க. இது கூட இது நான் வீடியோவில் போடலை, பட் லாஸ்ட் டைம் நான் கொண்டு வந்தேன். நான் கொண்டு வந்தும் நிறைய கஸ்டமர் வந்து வேறு ஏதோ கேட்கும்போது நான் இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனேன். இது வாங்கிட்டாங்க. பட் இது நான் வீடியோவில் போடுறதுக்காக தான் லாஸ்ட் டைம் நான் சாம்பிள் பீஸ் கொண்டு வந்தேன். பட் அதுவே நல்லா மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த தடவை நான் வீடியோவுக்காக நான் உங்களுக்கு நிறையவே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து பொறுமையாக புக் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பட் இது வந்து என்ன சொன்னாங்கன்னா இது காப்பர் பேஸு ஐம்பொன் பாலிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க குவாலிட்டியும். அந்த கொக்கி வளையம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு கோல்டில் என்ன மாதிரி வருமோ அதே தாங்க கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அந்த ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது ஐம்பொன். அந்த ஃப்ளவரு ப்ளஸ் அந்த ஸ்டோன்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் தான். அந்த பால்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, கோல்டு பால்ஸு, அது வந்து உங்களுக்கு முத்துமணி மாலை கிடையாது. அது வந்து உங்களுக்கு காப்பரில் பண்ணிவிட்டு ஐம்பொன் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒன்றே ஒன்று நீங்கள் போட்டுட்டு போனாலே போதும், ரொம்ப அழகாக ரொம்ப ரிச் லுக்காக தெரியும். இதை நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்டேன். நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்டிகை கலெக்ஷன் தாங்க. செயின் பேட்டர்னில் வர அட்டிகை கலெக்ஷன். இது நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தாங்க நான் திரும்ப இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து ஐம்பொன் கிடையாது, அது கோல்டு மைக்கப் பிளேட்டடுங்க. ஆனாலும் குவாலிட்டி ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். அந்த டாலர் வந்து உங்களுக்கு ஐம்பொன் தான். அதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் தாங்க. இதில் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ்டு தாங்க பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி வளையம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது வேறு ஒரு அட்டிகைங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த டாலரில் உங்களுக்கு கஜலட்சுமி அம்மன் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து உருவம் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராப்ஸ்லேயும் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடும் வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு தாங்க. அந்த செயின் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பொன் செயின் கிடையாது, அது கோல்டு மைக்கோ பிளேட்டட் செயின். அந்த வளையமும் ஐம்பொன் கிடையாது, கோல்டு மைக்கோ பிளேட்டட் பண்ணியிருக்கு. சரிங்களா? பட் அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எல்லா அட்டிக்குமே எங்கிட்ட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இது வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்டிகையும் பார்த்திங்கன்னா
இதே மாதிரி பேட்டர்னில் தாங்க வரும். 1 by 1 பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் 3 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு அந்த ட்ராப்ஸ்லேயும் ஒயிட் ஸ்டோன்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே ஃப்ளவர்லேயும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைடும் நல்லா உங்களுக்கு ஃபினிஷ்டு பண்ணி தாங்க இருக்குது. அந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். கோல்டு மைக்கப் பிளேட்டட் பண்ணியிருக்குங்க அந்த செயினும். அதனால் வந்து எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். எல்லா அடிக்கையுமே இதே குவாலிட்டியில் தான் இருக்கும். எதுவும் குவாலிட்டிலாம் உங்களுக்கு மாறாது. அதனால் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இது 3 காமிச்சிடுறேன். அடுத்து நம்ம வந்து வேறு கலெக்ஷனை பார்க்கலாம். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கும்போது எனக்கு உருவம் இல்லாத டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க. இது வந்து ஃபுல் ஸ்டோன் வச்ச அட்டிக்கைங்க. இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டாலர் பாருங்கள், அதுலேயும் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கு. மேலே உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் என்னோடய வீடியோவில் நீங்கள் இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ்டாக தாங்க இருக்கும். இது உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் பண்ணுற மாடலில் தாங்க இருக்குது. உங்கள் நெக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த டைட் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா நான் வளையம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்து இது புக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் உங்களுக்கு மல்டி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அந்த மாங்காய் டிசைன் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் இருக்குங்க. சுற்றி உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட செயின்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. அந்த வளையெல்லாம் சொல்கிறேன், அந்த வளையெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. அந்த கொக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டில் என்ன பேட்டர்னில் இருக்குமோ அதே பேட்டர்னில் தாங்க பண்ணியிருக்கோம். இது நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிட்டேங்க. திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்து பிக்சர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய கஸ்டமரை நான் வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக இப்போ நீங்கள் வீடியோலே பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு இயரிங்ஸுங்க. இந்த இயரிங்ஸ் பேர் பார்த்திங்கன்னா மகாராணி இயரிங்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. என்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் என்கிட்ட இது கேட்டிருக்கீங்க. வேறு யாரோ இதுலேருந்து எடுத்து எனக்கு இந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இந்த தடவை எனக்கு கிடச்சிருக்குங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தாங்க என்னோடய கலெக்ஷனில் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் தாங்க. மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் அண்ட் ரூபி வச்ச மாதிரி வந்திருக்கு. கீழே அந்த செயின் பேட்டர்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட தண்டுலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து பேக் வந்து ஃபுல் ஃபினிஷ்டு தாங்க. இதோட ஸ்க்ரூ டைப் வந்து பார்த்திங்கன்னா திருகாணி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது ஸ்க்ரூ டைப் தான். இப்போ உங்களுக்கு இது வேணும், இந்த செட்டோட வேணும்னாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நெக்லஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயரிங்ஸ் அந்த மாதிரி செட்டோட கூட நான் கொடுக்குறேங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸும் வந்து என்னோடய கலெக்ஷனில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு ரெட்டு ப்ளஸ் வந்து முத்து வச்சு உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது நான் இப்போ சாம்பிளுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது ஓகேனா நெக்ஸ்ட் டைம் நான் நிறைய கூட கொண்டு வருவேங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் நல்லா காமிச்சிட்ருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா தான் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த 2 இயரிங்ஸுமே சேம் சைஸ் தாங்க. சைஸ்லாம் வேரி கிடையாது. ரெண்டுமே ஒரே டிசைன் தான். உங்களுக்கு பேக் சைடு எல்லாமே க்ளோஸ்டு தான். திருகாணியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ டைப் தான். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கன்ஃபார்மாக வேணும் அன்றைக்கே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பைனாப்பிள் இயரிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அவங்களுக்காக நான் இப்போ அதை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று காமிச்சிடுறேங்க. எல்லாத்தையும் வீடியோவில் காமிக்க முடியாது இல்லைங்களா? இதோட பேக் சைடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு வராது. திருகாணி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதோட தண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். இப்போ பைனாப்பிள் இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த அரும்பு மாதிரி வரும் இல்லைங்களா? லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த வீடியோவில் அந்த மாதிரி இது இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு அந்த மேலே அரும்பு மாதிரி இருக்காது. கீழே ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்கிள்ஸ் தாங்க. இது வந்து 2.3 சைஸ் பேங்கிள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2.2 வேணும்னு கேட்டிருந்தீங்க. அது கிடைக்கல. 2.3 சைஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த பேங்கிள்ஸ் வந்து இதுவும் ஐம்பொன் தாங்க. இதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இதோட பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பேங்கிள்ஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று போட்டிங்கனாவே நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா நிறைவாக தாங்க இருக்கும் இந்த பேங்கிள்ஸு. இது வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் நல்லா காமிச்சிட்டேன். திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எனக்கு ரியல் பிக்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க நான். இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் திரும்பவும் பிக்சர் கேட்கும்போது அதை எடுத்து நான் அனுப்புறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் ஆகுது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் செட்டு வேணும் அப்படின்னாலும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு அட்டிகை, ஒரு பேங்கிள்ஸ் 1 பேர், அப்புறம் இயரிங்ஸ் வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு செட்டு வேணும்னாலும் நான் கொடுப்பேன். நீங்கள் தனித்தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்லஸ் டைப்புங்க. நெக்லஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வரும். இது இந்த மாதிரி கலர் வந்து என்கிட்ட லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் போட்டப்போ நான் ரூபி அண்ட் ஒயிட் போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மல்டி கலரில் போட்டேன். அந்த மாதிரி போடுறச்ச என்கிட்ட நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு வந்து ரெட் அண்டு
ரூபி அந்த கலர் வச்ச மாதிரி வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இதை நான் வந்து கொண்டு வந்திருக்கேங்க. என்கிட்ட ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு ஃபுல் ஒயிட் வேணும் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க, கண்டிப்பாக வரும். இப்போ இது வரைக்கும் இது வந்திருக்கு, இந்த கலெக்ஷன் வந்திருக்கு, இது பாருங்கள். இதை பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதோட இயரிங்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குங்க. அந்த ட்ராப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்டோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேக் சைடில் செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த இயரிங்ஸையும் அந்த தொங்கட்டாவையும் உங்களால் செப்பரேட் பண்ண முடியாது, அது அதிலே தான் அட்டாச் ஆகிருக்கும். இதோட தண்டுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஸ்க்ரூவும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அந்த நெக்லஸ்லையும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிட்டேன். பேக் சைடு வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த இயரிங்ஸ்லையும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா தான் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெக்லஸ் ப்ளஸ் வந்து ஹாரம் டைப் ஒன்று வந்திருக்குங்க. இதில் வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சதே போடுறீங்க, இந்த மாதிரியும் எங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காமிங்கன்னு சொன்னதுனால இப்போ நான் சாம்பிளுக்கு அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதில் உங்களுக்கு நெக்லஸும் வரும், அப்புறம் ஹாரமும் வரும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நெக்லஸ் காமிச்சிடுறேன். இதில் உங்களுக்கு மாங்காய் அரும்பு மாதிரி அங்கங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த டாலர்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த செயின்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக்கி அண்ட் வளையம்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் பாருங்கள். ஒரு சில கஸ்டமர்லாம் எங்களுக்கு வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் கல் வச்சதே நீங்கள் காமிக்கிறீங்க, எங்களுக்கு இந்த மாதிரியும் கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்காக இப்போ நான் இந்த கலெக்ஷன் சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து இயரிங்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பேமெண்ட் மோட் வந்து கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ண, அதாவது வந்து நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணி விட்டுருவேன், ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு ஸ்டட்டு ப்ளஸ் வித் ஸ்மால் தொங்கட்டாங்க. இதோட பேக் சைட்லாம் உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும். இது தண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது, திருகாணியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் தாங்க. இதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கூட இருக்குங்க டிசைனு. அதை நான் உங்களுக்கு ஒன்றாவே காமிச்சிடறேன் பாருங்கள். ஹார்டின் ஷேப் வச்ச மாதிரி இருக்குது, அப்புறம் ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரியும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லீஃப் டிசைனும் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எனக்கு டிக் பண்ணி அனுப்புங்க. அந்த மாதிரி அனுப்புனா கூட எனக்கு ஓகே தான். ஓகேங்களா? இதோட பேக் சைட்லாம் நான் உங்களுக்கு எல்லா இயரிங்ஸ்லையுமே காமிச்சிட்டேன். எல்லாமே உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும். தண்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எல்லாமே உங்களுக்கு இப்போ தெளிவாக நான் வீடியோவிலே காமிச்சாச்சு. சரிங்களா? இது வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில், அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலும் உடனே பண்ணிடுறீங்க. நார்மல் காலும் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் காலும் பண்ணுறீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா என்னால் மற்ற மெசேஜஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா கால் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இப்போ மற்ற கஸ்டமரையும் நம்ம வந்து அட்டன் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, கண்டிப்பாக நான் அதிலே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கால் பண்ணிவிட்டு மெசேஜும் பண்ணிவிட்டு ரிப்ளை தரலைன்னா ரொம்ப கோச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக கோச்சிக்காதீங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஸ்டாக்கும் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேணாம், ஸ்டாக் தீர்ந்து போயிடுமோன்ட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம். நான் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கூட நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட பேமெண்ட் மோட் வந்து கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கஸ்டமரும் உங்கள்கிட்ட பேமெண்ட் மெத்தட் எப்படிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தாங்க நான் சொல்லியிருப்பேன் அதில் பேமெண்ட் மோடு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் மியூட்டில் வச்சு பார்க்காதீங்க, மியூட் ஆன் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தாங்க நான் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க, இந்த இயரிங்ஸ் இப்படி இருக்குமா, அந்த செயின் அப்படி இருக்குமா, இது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. மியூட்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியாது இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வால்யூம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் இப்படி இருக்கும், அந்த செயின் அப்படி இருக்கும், அப்புறம் அட்டிகை இப்படி இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே இந்த டவுட் உங்களுக்கு வராது. சரிங்களா? அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். திரும்பவும் ஓல்டு கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கேட்குறீங்க. நான் நிறைய பார்க்குறேன். எனக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடும்போதே அதிலே நான் பார்க்குறேன். என்னென்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ஆன் பண்ணலை. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வராது. அப்போ நான் போடுற உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. எது கேட்டாலும் என்னங்க சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஓல்டு கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் உடனே. அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே வாங்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த இதுவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நியூ கலெக்ஷன்ஸில் இருக்கிற அந்த ஜுவல்ஸை கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன்.
இப்போ நீங்கள் எல்லா இயரிங்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க ஸ்டோன்ஸ்லாம் ஏரி ஸ்டோன்ஸ் தாங்க. அப்புறம் இதோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டும் நல்லா உங்களுக்கு எல்லா இயரிங்ஸ்லையுமே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். அப்புறம் திருகாணி உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான். இதில் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசைன் வந்து டிஃபராக தாங்க இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறி இருக்காது. ஒரு சிலருக்குலாம் ப்ராடக்ட் போய் ரீச் ஆன அப்புறம் நான் கேட்டது அந்த ஸ்டோனுங்க இந்த ஸ்டோன் எனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேன் நான். ஸ்டோன்ஸ் வந்து நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், ஓல்டு கலெக்ஷன்லேருந்து நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகிருக்குமே தவிர டிசைன் நீங்கள் கொடுத்த டிசைன் என்னமோ அந்த டிசைன் தான் உங்களுக்கு ரீச் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து பிக் இயரிங்ஸுங்க. இதோட தொங்கட்டா வந்து நல்லா பிக்காக இருக்கும். இந்த ஸ்டட் வந்து உங்களுக்கு ஸ்மாலாக தான் இருக்கும். அந்த ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த தொங்கட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இதோட தண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இதோட பேக் சைடு வந்து செமி க்ளோஸ்டு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கலெக்ஷனை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கன்ஃபார்மாக வேணும்னா பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேமெண்ட் எனக்கு ஒரு டே டைம் வேணும்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. 2 நாள் 3 நாள்னா அது கஷ்டங்க கொடுக்குறது. ஏன்னா மற்ற கஸ்டமரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லையா? இதே டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா நான் கொடுத்துருவேன். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க. இது ரொம்ப பெரிய இயரிங்ஸ் இது. இதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த பால்ஸ் மாதிரி கோல்டு பால்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் உங்களால் வந்து தனித்தனியாக அதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது. அது எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்குங்க. அந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டார்ட்டில் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங்ஸ் மாதிரி வருது இல்லைங்களா? அதில் வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனு, ஒரு ரோவில் வந்து ரூபி ஸ்டோனு, ஒரு ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் டிசைன் மாதிரி அரும்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட தண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட திருகாணியும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு நான் வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட பேக் சைடு உங்களுக்கு செமி க்ளோஸ்டு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெளிவாக காமிச்சிட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் வந்து ரொம்ப நல்ல கலெக்ஷனுங்க அந்த இயரிங்ஸு. அடுத்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இப்போ நான் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவேன் இல்லைங்களா? அது கொரியர் சென்ட் பண்ணிவிட்டு நான் ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பேன். அந்த ட்ராக்கிங் நம்பர் தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராடக்ட் எங்கே வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த இயரிங்ஸும் ரொம்ப அழகான இயரிங்ஸுங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹேங்கிங்ஸ் வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அட்டாச்சு தான். அது வந்து நீங்கள் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. இதில் வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேங்கிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுலேயும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய இயரிங்ஸ் தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு கிடையாது. இது செமி க்ளோஸ்டாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக தாங்க இருக்கும். இதோட தண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட திருகாணிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் வாஷர் கேட்டிங்கன்னா, இந்த இயரிங்ஸ்க்கு நீங்கள் வாஷர் கேட்டிங்கன்னா கூட நான் கொடுப்பேங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு வாஷர் வேணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாஷர் கொடுப்பேன். அதாங்க வாஷர்னா பட்டன் சொல்கிறேன். அந்த இயரிங்ஸ்க்கு பின்னாடி பட்டன் வரும் பார்த்தீங்களா? அந்த பட்டன் சொல்கிறேன். சரிங்களா? அந்த பட்டன் வந்து எதுக்குன்னா, இப்போ ரொம்ப பெரிய இயரிங்ஸ்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு காது அப்படியே தொங்குற மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அதுக்காக வந்து நான் அந்த பட்டன் கொடுத்தேன்னா அதை நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இது பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஓகேனா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது இது ஒரு விசிறி கம்மலுங்க. இந்த விசிறி கம்மல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுல 3 லேயர்ஸ் வந்தது இல்லையா? இதில் ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கும். அந்த ஹேங்கிங் சொல்கிறேன். அந்த ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஃப்ளவர்லலாம் இதோட பேக் சைட்லாம் உங்களுக்கு செமி க்ளோஸ்டாக தாங்க இருக்கும். இது நீங்கள் அந்த ஃப்ளவரையும் அந்த விசிறியும் உங்களால் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. அதில் தான் அட்டாச் ஆகிருக்கும். இதோட ஆஸ் யூஷுவல் இதோட தண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. திருகாணியும் நல்லா இருக்குங்க. இதோட ஃபினிஷிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. விசிறிலே பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய சைஸ் கிடையாதுங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப சின்ன சைஸும் கிடையாது, மீடியம் சைஸ் தான். இப்போ இது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் நீங்கள் பட்டன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? எல்லா இயரிங்ஸும் நான் வச்சுட்டேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு டிக் பண்ணி எனக்கு அனுப்புனா போதுங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுதாங்க ஒரிஜினல் பிக்சரு. இப்போ நீங்கள் இதை எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டாலும் இதே தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வேணும்னா கன்ஃபார்மாக வேணும்னா பேமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பி விட்டுறேன். கொரியர் அனுப்பிட்டு ட்ராக்கிங் நம்பர் சென்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே சாம்பிளுக்கு ஒன்று காமிச்சிட்டேங்க. நீங்கள் வேணும்னா இதை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இயரிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க, அதையும் நான் காமிச்சிடுறேன். அதையும் பார்த்துருங்க. இது வந்து கொஞ்சம் விசிறி மாடலே கொஞ்சம் பெரிய டைப் விசிறி மாடலுங்க. இதில் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குங்க நேரில் பார்க்குறதுக்கு. நல்லா பெருசாகவும் இருக்குது. இப்போ இதுக்கு பட்டன் வேணும்னாலும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். இதோட ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த விசிறியும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அதோட ட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டு தான். செமி க்ளோஸ்டாக இருந்தாலும் இது வந்து நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது இது. அப்புறம் அந்த தண்டு அப்புறம் திருகாணிலாம் பார்த்தீங்கன்னா
ஆஸ் யூஷுவல் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. இப்போ நான் அது உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து வேறு யாரோ போட்ட கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேட்டிங்க நிறைய பேர். அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேங்க. எனக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் இருக்குங்க. சேம் டிசைனில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அது கரெக்டாக பார்த்து டிக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இது ஸ்டாக்கும் ஓரளவுக்கு இருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் இயரிங்ஸ் தாங்க. பைனாப்பிள் இயரிங்ஸ் வந்து லாஸ்ட் டைம் நான் கொண்டு வந்தேன். அது ஸ்டாக்லாம் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. திரும்ப நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். யார்கிட்டலாம் நான் இல்லைன்னு சொன்னனோ அவங்களாம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இந்த பைனாப்பிள் இயரிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஃபுல் ஒயிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரூபி ஸ்டோன் அந்த மாதிரி வச்ச மாதிரி வந்திருக்குங்க. அந்த அரும்பில் ரூபி வந்திருக்கு. அந்த 4 லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு. இதோட தண்டு திருகாணி எல்லாமே ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அவைலபிள் இருக்குங்க. இந்த தடவை இந்த டிசைன் வந்து கொஞ்சமாக தாங்க இருக்குது. அதனால் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஒயிட் வந்து ஒரு லேயரும் இந்த சைடு அந்த சைடு ஒரு லேயர் வரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கும். சரிங்களா, ஒயிட் ரூபி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கன்ஃபார்மாக வேணும்னா பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பெண்டிங் வைக்காதீங்க. பைனாப்பிள் இயரிங்ஸ்க்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பேன். அவங்க எல்லாரையும் நாங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதனால் வந்து இதை பார்த்து புக் பண்ணிவிடுங்க சீக்கிரமாகவே. ஓகேங்க, இயரிங் கலெக்ஷன்ஸ் இது தாங்க இன்றைக்கி. இதில் எந்த இயரிங்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டிக் பண்ணி எனக்கு அனுப்புங்க. என்கிட்ட பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் அகைன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. வீடியோவில் நீங்கள் வந்து அதாவது ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. பேமெண்ட் மெத்தட் என்னங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இது வந்து வங்கி ரிங்குங்க. இதோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட ஃபாஸ்ட் மூவின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கி ரிங்கு மட்டும்தாங்க. அதனால் நான் எப்பயுமே இந்த வங்கி ரிங் மட்டும் தாங்க கொண்டு வருவேன். வேறு கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தால் ரொம்ப போகாது. அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க ரொம்ப போகுது. இந்த வங்கி ரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கொஞ்சம் அப்படி மாறி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு விரலில் போட்டிருக்க பார்த்தீங்களா, அது ஒரு டைப். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்னொரு ரிங்கில் பார்த்தீங்கன்னா ரூபி வந்து ஒரு லேயர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஒரு லேயர் இருக்குங்க. ரூபி வந்து உங்களுக்கு யூ ஷேப்பில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த யூ ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் இந்த டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா ஓகே. அதோட பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வங்கி ரிங்லேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா இதை நீங்கள் லைஃப் லாங் வச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இதோட பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருக்கும். உங்களுக்கு அந்த செமி க்ளோஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்கள் விரல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கீழேயும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சைட்லையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் திரும்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றாதீங்க. அதை மாற்றாமல் நீங்கள் ஒரு தடவையும் போட்டு கட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் ஒயிட்லேயும் அவைலபிள் இருக்குங்க. இதில் ஃபுல் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் ரூபி வச்ச மாதிரி கூட இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது கரெக்டாக பார்த்து எனக்கு டிக் பண்ணி அனுப்புங்க. அப்புறம் பார்சல் கொடுத்த அப்புறம் எனக்கு நாங்கள் இந்த டிசைன் கேட்கலங்க, நான் வேறு டிசைன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக எது வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணி அனுப்புங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு பிக்சர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ப்ளீஸ். எதுக்குன்னா நான் எல்லா கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த ரீசனும் கிடையாதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல கனெக்ஷனுங்க. அதுவும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் நிறைய வந்திருக்கு எனக்கு. அதனால தான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொண்டு வரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டட்டு தாங்க, சின்ன ஸ்டட்டு, இந்த கலர் ஸ்டட்டு வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜெலாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போ எனக்கு ஐம்போன்லேயே கிடச்சிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு. இப்போ நான் எல்லா கலருமே வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பவளத்துலையும் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு, ப்ளூவு அந்த மாதிரி எல்லா கலர்லையுமே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து கூட இருந்துச்சுங்க. பட் நான் ஸ்டாக்கு கொண்டு வந்து நான் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடியே முத்துலாம் எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. முத்து நான் திரும்ப ஆர்டர் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக போகிறோம். வந்த அப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட தண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லென்த்தாக இருக்கும். திருகாணியும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நான் இதை எப்படி வந்து திருகாணி வந்து யூஸ் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அதைப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ்லாம் அவைலபிள் என்னன்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. டார்க் க்ரீன் இருக்குது, அப்புறம் லைட் எல்லோ இருக்குது, அப்புறம் லைட் க்ரீன் இருக்குது, லைட் ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் ரெட் இருக்குது, டார்க் ப்ளூ இருக்குது, அப்புறம் அந்த பிளாக் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே வச்சுட்டேன் பாருங்கள். என்கிட்ட இந்த கலர்ஸ் மட்டும்தான் என்கிட்ட அவைலபிள் இருக்குது, வேறு கலர்ஸ் கிடையாது. இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு டிக் பண்ணி அனுப்புங்க.
இல்லை நீங்கள் எனக்கு சொன்னால் கூட ஓகே, இந்த கலர் வேணுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே. டார்க் ஆரஞ்சு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணாதீங்க. இல்லைனா எனக்கு பிக்சரில் நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணி அனுப்பிச்சிருங்க, இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு டிக் பண்ணி அனுப்பிச்சிருங்க. எதுக்கு சொல்லனா, ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் ரிட்டன் வாங்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எனக்கு டிக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் அது உங்களுக்கு அனுப்பிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டு நீங்கள் 1 பேர் வாங்கினீங்கன்னா நான் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜ் போடுவாங்க. அது இன்னர் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அவுட்டர் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு 4 பேர் வாங்குறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இன்னர் தமிழ்நாடுக்கு நான் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவேன். ஒரு அவுட்டர் தமிழ்நாடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போ நான் டெலிவரி சார்ஜ் போடுவேங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா திருகாணி எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இது புது ஸ்டட்டுன்றதுனால அந்த திருகாணி கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும் நீங்கள் கழட்டுறதுக்கு. நானாக பார்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிட்டு தாங்க நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஒரு வேளை வந்து உங்களுக்கு திருகாணி கழட்ட முடியல அப்படின்னா ஒரு துணியில் வந்து அந்த திருகாணியை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதோட ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு திருகாணியை கரெக்டாக டேரெக்ஷன் பார்த்து நீங்கள் திருப்பினீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்பி வந்துடுவோங்க வெளியில். அதனால் நீங்கள் ரொம்ப டைட் பண்ணி அந்த மாதிரி உடச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானா நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்களும் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட டெய்லியும் வந்து ஒரு 20 பேருக்கு மேலேயாவது கேட்குறீங்க டெய்லி யூஸ் ஐம்பொன் பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி யூஸ் ஐம்பொன் பேங்கிள்ஸ் வாங்குறீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. என்னோடய வீடியோவில் நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு தடவையும் நான் சொன்ன அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நான் வாங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. பட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக மாறுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாங்குற கஸ்டமருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பொன் பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் கையில் போட்டோன்னே ஃபஸ்ட்டு நம்ம உடம்புடைய அந்த ஹீட்டை எடுக்கும். அதனால் அது கொஞ்சம் கலர் மாறும். அப்போ அந்த டைமில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா விபூதி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கலர் மாறுது அப்படின்னா நீங்கள் லெமன் வாட்டரில் கொஞ்சம் அந்த டிப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்து நல்ல தண்ணியில் அலசிட்டு அப்புறம் ஒரு சோப்பு வாட்டரில் நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈரம் போக நல்லா துணியை போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் விபூதி போட்டு தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணது இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நாள் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வாங்கிட்டு எனக்கு 2 நாள் இப்படி வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ரிட்டன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு கலர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஓகேனா தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் 1 வீக் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. என்கிட்ட மட்டும் இல்லைங்க, நீங்கள் யார்கிட்ட வாங்கினாலும் ஐம்பொன் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஐம்பொன் பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி. நீங்கள் கேட்கலாம் ரிங்கு மட்டும் எப்படிங்க ஷைனிங் வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ ரிங்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு அது மேலே தண்ணியோடைய யூசேஜ் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? பட் பேங்கிள்ஸ் மேலே செயின் மேலே அந்தளவுக்கு இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு ரிங்கு உடனே வந்து ஷைனிங் கொடுக்குது. இந்த ஐம்பொன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி படுதோ அந்த அளவுக்கு அது நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதுதான் ஐம்பொன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? இப்போ ரிங்கு வந்து நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி யூசேஜ் இருந்துகிட்டே இருக்கும் அது மேலே தண்ணி. அதனால் வந்து அது நல்லா ஷைனிங் வருது. இப்போ பேங்கிள்ஸும் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நல்லா உங்களுக்கு ஷைனிங் வந்துடும். உங்களுக்கு நல்லா அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்க. என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கலெக்ஷனை நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வியூவர்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் கலெக்ஷனில் மீட் பண்ணுறேங்க. பாய்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.